திரைக்கதை மன்னன் கே. பாக்யராஜினுடைய மறைவை அடுத்து அவருடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய பல அரிய நினைவுகளும் வீடியோக்களும் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாகிட்டு இருக்குன்னு சொல்லணும். அப்படி பார்க்கும்போது பாக்யராஜ் அவர்கள் இறந்து 2-3 நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ தன்னுடைய மகளுக்காக அவர் எழுதி வச்சிருக்கக்கூடிய சொத்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களானது வெளியாகி இருக்கு. அதோட பாக்யராஜ் மகள் சரண்யாவை பற்றின நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் ஆட் ஆயிருக்குங்க. ஸோ அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரியான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாக்யராஜ் அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவருக்கு 50 ஆண்டு கால திரைப்பயணம் அப்படின்ற மாதிரி ஒரு விழா நடத்தியிருந்தாங்க. அந்த விழாவில் பாக்யராஜ் அவர்கள் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டாருங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் பகிர்ந்திருக்கிறாரு. ஸோ அந்த தகவல்கள் எல்லாமே இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்குது. மேலும் ரசிகர்களுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்குன்னு சொல்லணும். ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்யராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா பூர்ணிமா அவர்களை டார்லிங் டார்லிங் படத்தின் மூலமாக லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. 1984 அவர் மேரேஜ் பண்ணார் பூர்ணிமா மேடத்தை. அவங்களுக்கு முன்னாடியே அவருக்கு முதல் கல்யாணம் நடந்திருந்தது. அவங்க பார்த்திங்கன்னா பிரவீனா அப்படின்ற ஒரு நடிகை. ஸோ அவங்க உடல்நலம் குறைவால் காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பூர்ணிமாவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணார். இருந்தாலுமே கூட பூர்ணிமாவும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டார். ஸோ அவங்களுக்கு மகள் சரண்யா, மகன் சாந்தனு 2 குழந்தைங்க தான். இவங்களை எப்படியாவது திரைத்துறையில் முன்னாடி கொண்டு வந்துடணும் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஆனால் அவர் நினச்ச மாதிரி 2 பேர்த்தையுமே கொண்டு வர முடியல. அவருடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கு. இத்தனை விதமான துக்கங்களா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவர் நிறைய கஷ்டங்களை எல்லாம் பார்த்துருக்காரு. பாக்யராஜ் சார் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய மன வலிகளை சுமந்திருக்கிறாரு. அதாவது குறிப்பாக அவருடைய மகள் சரண்யாவுடைய வாழ்க்கை தான் அவருக்கு மிகப்பெரிய அளவில் கவலையை கொடுத்திருந்தது. அதாவது மகள் சரண்யாவினுடைய வாழ்க்கையே அவருக்கு ஏன் இவ்வளோ கவலை கொடுத்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேயே சரண்யா பாரிஜாதம் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தார் பாக்யராஜ் சரண்யாவை வச்சு. ஆனால் அது அந்தளவுக்கு வெற்றிகரமாக நடக்கலை. ஆனால் அதே டைமில் சரண்யா அவங்க பார்த்திங்கன்னா காதல் விஷயத்தில் ரொம்பவே கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தாங்க. ஸோ 2 முறை அவங்க தற்கொலைக்கு கூட முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா சரண்யா அவங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமுமே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தாங்க போயிட்டு இருந்தது. ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு நல்லபடியாக அமையல. அதாவது குழந்தையோடு அவர் தனியாக வாழக்கூடிய நிலை ஏற்பட்டது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா தந்தையாக பாக்யராஜுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ஆறாத ஒரு வடுவாக மாறிடுச்சு. மகள் ஒரு பக்கம் இப்படி இருக்காங்க அப்படின்னா, மகன் நினச்சி அவருக்கு ரொம்ப கவலை தான். ஏன்னா மகன் சாந்தனுவை திரை வாழ்க்கையும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி பாக்யராஜுக்கு இன்னொரு கவலையாக இருந்திருக்கு. சாந்தனுவுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியுமே இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாதது பாக்யராஜை ரொம்பவே வருத்தமடைய செஞ்சுருக்குங்க. சினிமாவில் நம்ம இவ்வளோ ஆளுமையோட பெரிய ஆளாக இருந்துமே கூட தன்னுடைய மகனுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தர முடியலையே அப்படின்ற ஆதங்கம் அவருடைய மனசில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை அவருக்கு குற்ற உணர்ச்சியாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவரை போட்டி வதச்சிருக்கு. ஸோ இப்படி ஒரு 2 விதமான பெரிய கவலைகளை பாக்யராஜ் சார் அவருடைய மனசில் சுமந்திருக்காரு. ஸோ நெஞ்சுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு தான் இத்தனை காலம் பாக்யராஜ் வெளியில் பார்க்குறப்ப எல்லாம் புன்னகையோடு இருந்திருக்காருங்க. இப்போது பாக்யராஜ் அவர்கள் இல்லை. அவருடைய திடீர் மறைவு பார்த்திங்கன்னா இந்த திரையுலகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. இந்த நிலையில் அவர் குடும்பத்தோடு பகிர்ந்த நிறைய விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குங்க. அதில் குறிப்பாக அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய மகள் சரண்யாவுக்கு பாக்யராஜ் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின ஒரு கடிதமும் இப்போ கிடச்சிருக்கு. அந்த கடிதமும் எல்லாரையும் கண்கலங்க வைக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. பாக்யராஜ் அவர்களுக்கு மகள் சரண்யாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க மேலே ரொம்ப பாசம் அவருக்கு. ஆனால் அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்துட்டு அவங்க போயிட்டாங்க. அதனால் அவர் ரொம்பவே வருத்தம் ஆகிட்டார். அந்த ஒரு சூழ்நிலையில் அவருடைய சொத்துலேருந்து ஒரு பைசா கூட அவளுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டெல்லாம் பேசியிருந்திருக்காரு. ஸோ அவர் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சுருக்காரு. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பாக்யராஜ் சார் ரொம்பவே ஆளே மாறிட்டார். பேர குழந்தை இல்லாமல் அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்துட்டார். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் உருவாச்சு. அதுக்கப்புறமா தான் பாக்யராஜ் என்ன செஞ்சார் அப்படின்னா, கண்டிப்பாக என்னுடைய சொத்துல இருந்து ஒரு பங்கு மகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஸோ இப்பயும் பார்த்திங்கன்னா அவருடைய சொத்துல இருந்து ஒரு 25% அவங்களுக்கு போகிற மாதிரி செய்திருக்காரு.
ஸோ அவருடைய மொத்த சொத்து அப்படின்றது பெருசா இல்ல. இருந்தாலுமே கூட எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 25% வந்து அவங்களுடைய மகளுக்கு வந்து கொடுக்குற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அவர் மகள் மீது வைத்திருந்த பாசம் தாங்க. அவருக்கு அவருடைய மகள இவ்வளவு பிடிக்கும் அப்படின்றதே அவர் வந்து ஒரு பேட்டியில சொன்ன விஷயத்தின் மூலமா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு பழைய பேட்டியில அவர் ஒண்ணு பேசியிருந்தாரு. பாக்கியராஜ் அவருடைய குழந்தைகள சின்ன வயசுலேருந்தே அவங்கள வந்து மகிழ்விக்கணும் அப்படின்னா, தினமும் காலையில ஒரு சின்னதா ஒரு பரிசு கொடுத்து தான் எழுப்புவாராம். அப்படியே அவர் வந்து கொடுக்கும்போது, மனைவி பூர்ணிமா பரிசு கொடுப்பதை விட ஒரு கடிதம் எழுதுங்க. இப்போ அது புரியலைன்னா கூட பெரியவளானதுக்கு அப்புறமா அவளுக்கு வந்து அது மிகப்பெரிய நினைவா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேத்த மாரி அவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. சரண்யாவுக்கு வந்து ஒரு 3 வயசு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, அவர் எழுதின அந்த கடிதம் இப்போ வந்து பலருடைய மனதையும் வந்து நெகிழ வச்சிருக்குங்க. அந்த கடிதத்தில என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, "டியர் அம்லு, முதல்ல வானவில்ல பார்த்தேன். அதுதான் உலகத்திலே அழகு அப்படின்னு நினைச்சேன். பிறகு நட்சத்திரங்கள பார்த்தேன். அது இன்னும் அழகு அப்படின்னு தோணுச்சு. ஆனா, அதுக்கப்புறம் நிலாவ பார்த்தா, ஆஹா! எல்லாத்த விட இதுதான் ரொம்ப அழகு அப்படின்னு தெரிஞ்சது. ஆனா, எப்போ நீ பிறந்தாயோ, நீ பிறந்த பிறகு தான் தெரிந்தது. உன்னை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே அழகு இல்ல. நீ தான் எனக்கு அழகு அப்படின்னு தன் மகள் மீது அவர் கொண்ட அளவற்ற பாசத்தை எழுத்துக்கள் மூலமா வந்து பதிவு செய்திருந்தாரு. அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து நெகிழ்ச்சிய கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம, பாக்யராஜுடைய மறைவுக்கு அப்புறமா அவர் மகள் சரண்யா சமூக வலைத்தளங்கள்ல இந்த விஷயத்தையெல்லாம் பகிர்ந்து பலருடைய கண்களையும் வந்து கலங்க வச்சிருக்காருங்க. இனிமே என்னுடைய தினசரி கால் லாக் இப்படி இருக்காது இல்லையா? எனக்கு அதிகமா வந்த மிஸ்டு கால்களை எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் அப்படின்றத இப்ப தான் நான் வந்து உணர்றேன். மிஸ் யூ அப்பா அப்படின்னு ரொம்ப உணர்ச்சிபூர்வமா வந்து அந்த பதிவு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட மகளுக்காக எழுதிய அந்த அன்பு நிறைந்த கடிதம் இன்னொரு பக்கம் இருக்கு. தந்தையை இழந்த மகளுடைய உருக்கமான பதிவா இது வந்து இருக்குங்க. இந்த 2 சம்பவங்களுமே இப்போது இணையதளத்துல ஆயிரக்கணக்கான ரசிகர்களை வந்து நெகிழ வச்சிட்டு இருக்கு. திரைக்கதையில உணர்வுகளை அழகா எழுதின பாக்யராஜ் தன்னுடைய குடும்பத்துக்காக எழுதிய ஒரு சில வரிகளிலேயே ஒரு தந்தையின் அளவிட முடியாத அன்பை வந்து பதிவு செய்திருக்காருங்க. இதுதான் ரசிகர்களை வந்து ரொம்பவே வந்து உருக வச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மிகச்சிறந்த எழுத்தாளரும் கூட. அவரை வந்து என்ன வார்த்தை சொல்லி நம்ம வந்து புகழ்றது அப்படின்னே தெரியல. அவருக்கு ரொம்பவே அவருடைய மகளை வந்து பிடிக்கும். ஸோ நடுவில் வந்து அவங்க மகள் செய்த ஒரு சில காரியங்கள் அவரை வருத்தப்பட செய்திருந்தாலுமே கூட, அவர் மனசு மாறி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் அவங்களோட சந்தோஷமாக வாழ்ந்திருக்காரு. அதன் மூலமாக அவரும் மனசு மாறி தன்னுடைய சொத்துக்களில் இருந்து ஒரு சில விஷயங்கள வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா, ஒரு பங்களா வீடும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மாரி தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ இந்த மாரி இன்னும் நெறைய விஷயங்கள அவர் இன்னும் இருந்திருந்தா மகளுக்காக வந்து செய்திருப்பாரு. துரதிர்ஷ்டவசமா அவர் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில இல்ல இப்போ. ஸோ நேத்திக்கு வரைக்கும் இருந்தவரு இன்னைக்கு இல்லையே அப்படின்னு யாராலயும் நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. இருந்தாலும் பாக்கியராஜினுடைய திரைக்கதை, வசனம், அது மட்டும் இல்லாம அவருடைய நடிப்பு, அவர் இயற்றிய திரைப்படங்கள் இவற்றின் மூலமாக அவர் கண்டிப்பா என்னைக்கும் வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாரு. அவருக்கு அழிவே கிடையாது.